இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்மேலுக்குள்ள வந்து பாதத்தை இறுக பிடித்து வழியில யார் பேசினாலும் பேசாம ஓடி வருகிற தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்து இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக தூதர்களை அனுப்புவதோடு விட்டு விடாமல் நான் இறங்கி உன்னோடு கூட வருவேன், உன் வீட்டுக்குள்ள வருவேன், நான் கிரியை நடப்பிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் மறுபடியும் ஒரு விசை கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ச்சியாக ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிப்பதனால் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வருகிறது, பக்தர்கள் பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படிப்பட்டதான ஜெபங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தொடர்ச்சியாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த பகல் வேளையில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 11வது அதிகாரத்தை எல்லா தெய்வ பிள்ளைகளும் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை ஒரு நபர் வாசிக்கலாம். எபிரேயர் 11:35. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் முழுக்க முழுக்க விசுவாசத்தை குறித்தும் விசுவாசத்தினால சாதித்த தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை குறித்தும், எல்லாருடைய வாழ்க்கையும் எழுதப்படாமல் இருந்தாலும் விசுவாசத்திற்கு நமக்கு முன் உதாரணமாய் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அநேக தெய்வ பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டின் தெய்வ பக்தர்களை குறித்து இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எழுதி வைத்துவிட்டு 12வது அதிகாரத்தை தொடங்கும் போது அவர் சொல்லுவார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. அப்போ இத்தனை சாட்சிகளையும் இந்த பக்தன் எழுதுவதற்கு காரணம் என்னன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருப்பது நமக்கு எத்தனையோ பெரிய ஒரு அடையாளமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற பாரங்களையும் பாவங்களையும் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை ஆரம்பித்த ஒரு தெய்வத்தை நோக்கி ஓடுவதற்கு நமக்கு முன் உதாரணமாய் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்ததான பரிசுத்தவான்களை எழுதி வைத்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். தெய்வ சமூகத்தில் நம்ம ஜெபிக்க வருகிறோம், தெய்வ சமூகத்தில் சில நாட்களை வேறு பிரித்து உட்கார்ந்து சபையாய் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து சிலவற்றை பெற்றுக்கொள்ளணும்னா அவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல குணம் தான் விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல், தேவன் பேரில் விசுவாசம் இல்லாமல் அவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளவும் கடினமான காரியம் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தினால்தான் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பெலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எதற்காக தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம்? அவரை தேடுவதற்கு, அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு, நம்முடைய பாரங்களை ஏசப்பாவுடைய சமூகத்தில் சொல்லுவதற்கு, நம்முடைய இருதய வேதனையை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்பதற்கு அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கும் போது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். எந்த காரியத்தில் தெய்வ சமூகத்தில் கேட்பதற்கு முன்பதாகவும் விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம அநேக ஜெப குறிப்புகளை தெய்வ சமூகத்தில் வைத்திருக்கிறோம், அநேக காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் தேவன் எனக்கு இதை செய்வார்னு உள்ள விசுவாசம் இல்லாமல் போனால் நம்ம எவ்வளவு ஜெபித்தும் அது பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நீங்க என்ன கடினமான காரியத்துக்கு ஜெபிக்கலாம், எவ்வளவு பிரயாசம் உள்ள காரியத்துக்கு ஜெபிக்கலாம், உங்க குடும்பத்தில் உங்களால் உங்க புருஷன்
மனுஷனால உங்க பிள்ளைகளால சாதிக்க முடியாத காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆனா நீங்க தேவன் பேர்ல வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு பெரிதா இருந்தால் அதை கர்த்தர் இந்த ஜெப நாட்களை உங்க கரத்துல தருவார். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, மருத்துவம் முடியாதுன்னு விதி எழுதின காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய பணத்தினால சாதிக்க முடியாத காரியமா இருந்தாலும் சரி, அறிவினால சாதிக்க முடியாத காரியமா இருந்தாலும் சரி, திறமையினால சாதிக்க முடியாத காரியம் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தால் அதை தேவனிடத்தில் இந்த பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? அவரிடத்துல சேருகிற நம்ம, அவரை நோக்கி பார்க்கிற நம்ம, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம, அவரை அப்பா பிதாவின் கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற நாம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எல்லாவற்றை விட மேலான அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகராகிய நம்முடைய பிதாவாகிய அவருடைய சமூகத்தில் நம்ம வந்திருப்போமானால் ஒன்றை புரிந்து கொள்ளணும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எல்லாருக்கும் பலன் அளிக்கிறவர்னு சொல்லப்பட்டதை விட தம்மை தேடுகிற எங்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்பதை நம்ம விசுவாசிப்போமானால் நமக்குரிய பலன் நம்முடைய கரத்தில் இந்த நாட்களில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்க்கிற எந்த தெய்வ பிள்ளைகளுக்கு முகத்தை மறைக்கிற தெய்வம் அல்ல. அவரை தேடி நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தாலும் சரி, சமீபத்தில் இருந்து வந்தாலும் சரி, எங்கே இருந்து வந்தாலும் சரி, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப ஸ்திரீகள் விசுவாசத்தினால சாக கொடுத்த தங்களுடையவர்களை திரும்ப பெற்றார்கள். பெற்ற ஒரு ஸ்திரீயை குறித்து நம்ம தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துக்கு நேராக எல்லா தெய்வ பிள்ளைகளும் கடந்து வரலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் அந்த 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அங்க ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கனம் பொருந்தின ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. அந்த கனம் பொருந்தின ஸ்திரீ வாழ்ந்த நாட்கள்ல அங்கிருந்த கர்த்தருடைய மனுஷன் தான் எலிசா. அவர் ஒரு முக்கியமான தெய்வ மனுஷன். எலிசான்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வரும் ரெட்டிப்பான அபிஷேகத்தை பெற்ற தெய்வ மனுஷன், தெய்வத்துக்காக அதிகமானதை சாதித்த தெய்வ மனுஷன். அப்போ இந்த சூனேம் எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி வந்து போகிறதான ஒரு இடம். ஹல்லேலூயா. அப்போ இந்த சூனேமியால் ஸ்திரீ கனம் பொருந்தின ஸ்திரீயா இருந்தும் தெய்வ மனுஷனாகிய எலிசாவை ரொம்ப நேசிக்கிற ஸ்திரீயா இருந்தா. சாப்பிட்டுட்டு போங்கன்னு வந்து கேட்பா. அந்த எலிசாவும் எல்லாருடைய கூடாரத்துக்குள்ளும் போகிற தெய்வ மனுஷன் அல்ல. அவர் பயபக்திக்குரிய மிகவும் அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் சுமந்துட்டு நடக்கிற தெய்வ மனுஷன். பள்ளியறையில தீர்மானம் எடுத்தாலும் எலிசா இருக்கிற ரூம்ல தெரியும் என்னது பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு. அவ்வளவுக்கு அபிஷேகம் உள்ள தெய்வ மனுஷன் தான் எலிசா தீர்க்கதரிசி. அப்போ இந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தை கூட அறிந்த எலிசா தீர்க்கதரிசி இவளுடைய வீட்டுல வந்து போஜனம் பண்ணி போவது வழக்கம். முதலாவது அவளுக்கு இருந்த ஒரு நல்ல குணாதிசயம், தேவ ஊழியர்களை, தேவ மனுஷர்களை, தேவனை கனம் பண்ணி தேவ மனுஷர்களை உபசரிக்கிறவளா இருந்தார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 2வது அவளிடத்துல காணப்பட்ட குணாதிசயம், தன்னுடைய புருஷன் அடுத்து சொல்றா, பாருங்க நம்ம இடத்துல வந்து போகிற இந்த தேவ மனுஷன் ஒரு உண்மையிலேயே ஒரு பரிசுத்தவான்னு நான் பார்க்குறேன். போஜனம் பண்ண கொடுத்து அனுப்பி விட்டுட்டு இருந்தா. ஆனா அந்த போஜனம் பண்ண வந்த தேவ மனுஷன் அவருடைய நடக்கை, செய்கை, அவருடைய காரியம் எல்லாம் இவளை கவர்ந்தது. இவள் பார்க்கும்போது இவளுக்கு தெரியுது மெய்யாகவே எல்லார போலப்பட்ட மனுஷன் அல்ல இவர் ஒரு பரிசுத்தவான் அவள் கண்டாள். ஹல்லேலூயா. அப்போ அவளுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பார்வை இருந்தது. மாம்ச பார்வை வேறு, ஆவிக்குரிய பார்வை வேறு. தேவ மனுஷர்கள் தான் என்பதை நிதானித்து அறிகிறவளாய் அவள் காணப்பட்டாள். அப்போ அந்த அபிஷேகம் அவளுக்குள்ளும் இருந்தது. ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றவர்கள் தான், ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறார்கள்னு வேதவசனம் சொல்லுது. எல்லாருக்கும் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிய முடியாது. உலக பிரகாரமானது எல்லாருக்கும் படிப்பினாலும் கல்வியினாலும் மற்ற காரியங்கள்னாலும் அறியலாம். ஆனா ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ளணும்னா ஆவிக்குரியவனால தான் முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானித்து அறிகிறான். தேவனுடைய வசனமா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், அவருடைய மகத்துவமான காரியமா இருக்கட்டும், தேவனிடத்தில் இருந்து வருகிற, உன்னதத்தில் இருந்து வருகிற ஆவிக்குரிய மேன்மைகளை எல்லாராலும் நிதானித்து ஆராய முடியாது. ஆவிக்குரியவர்களா இருக்கிறவர்களால் மட்டுமே ஆவிக்குரியவைகளை நிதானித்து ஆராய முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவ மனுஷன் ஆவிக்குரியவர், பரிசுத்தவான், உண்மை உள்ள மனுஷன் என்பதை அவள் அறிந்து
அறிந்து கொண்டாள். அப்போ முதலாவது அவளிடத்துல தேவ மனுஷர்களை உபசரிக்கக்கூடிய குணம் இருந்தது. ரெண்டாவது அவளிடத்துல ஆவிக்குரிய பார்வை இருந்தது. ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் சைட் அவள்கிட்ட இருந்தது. ஒரு ஆவிக்குரிய பார்வை, உலக பார்வை அல்ல, ஆவிக்குரிய பார்வை இருந்தது. மூன்றாவதாக அவளிடத்துல ஒரு குணாதிசயம் காணப்பட்டது. தன்னுடைய புருஷன்ட்ட சொல்றா, நம்ம இந்த தேவ மனுஷனை இங்க தங்க வைக்கலாம் நம்ம வீட்டில். ஏன்னா அவர் வந்து போகிறத பார்க்கலாம், அப்பப்போ வரும்போது சாப்பிட்டுட்டு போகிறத பார்க்கலாம், கொஞ்சம் இளைப்பாறட்டும். நம்முடைய மேல் வீட்டறையில் ஒரு நல்ல வீடை கட்டி அதில் ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு, இவைகளை நம்ம வைத்து அவருக்கு கொடுப்போன்னு ஆசையோட புருஷனிடத்துல பரிந்து பேசினா. ஹல்லேலூயா. அப்போ அவளுக்கு தேவ பிரசன்னம் தன் வீட்டில் தங்கி இருக்கணும்னு உள்ள ஆசை இருந்தது. வந்துட்டு போஜனம் பண்ணிட்டு போறத பார்க்கலாம், ஏன் வீட்டுக்குள்ள தேவ மனுஷனுக்குன்னு ஒரு அறையை கொடுத்தா நல்லா இருக்குமே, தெய்வ பிரசன்னம் தங்குமே, தெய்வ மனுஷன் வந்திருந்து ஜெபிப்பாரு, சும்மா வந்திருந்துட்டு டைமை போக்கிட்டு போக மாட்டாரு, அந்த ஜெபாவி எனக்கு மூற்றப்படுமே, அந்த தேவ மனுஷன்டத்துலேருந்து வரக்கூடிய அபிஷேகம் எனக்கும் கிடைக்குமே, என் வீடை நான் அதற்குன்னு ஆயத்தப்படுத்தி கொடுத்தா என் வீட்டில் அதற்குரிய ஆவிக்குரிய மேன்மை வருமே, இந்த ஆசை இந்த சூனேமியாளுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ மூணாவது அவளுடைய குணாதிசயம் தேவ பிரசன்னத்தை விரும்புகிறவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. அதனால தன்னுடைய உலக பிரகாரமான காரியம், பணம் எல்லாம் உள்ள ஸ்ரீயா இருந்தனால அதெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டா தெரியல. தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்ததுனால தேவ மனுஷனுக்குன்னு ஒரு அறை வீட்டை கட்டி அதில் உள்ள மெத்தை, நாற்காலி, கட்டில், அதில் குத்து விளக்கு இவைகளெல்லாம் வைத்து கொடுத்தாள். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் வைத்து கொடுத்து விட்டு அதில் எழுதி இருக்கிறது, இவைகளெல்லாம் வைத்து அவரை உபசரித்த போது இப்போ எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு ஆசை, இவ்வளவு அழகா என்ன உபசரிக்கிறாளே, இவ்வளவு அழகா சகல சலக்கரணையோடும் எங்களை உபசரிக்கிற இந்த ஸ்திரீன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா காரியத்திலும் ஆதரவாக இருக்கிறாளே, இவளுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமேனு தேவ மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினது. அப்போ ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஆவிக்குரிய பார்வையோடு பரிசுத்த வாழ்க்கையோடு தேவ மனுஷர்களை நேசித்து வேத வசனத்தை நேசித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நேசிக்கிறவர்களாய் நம்ம இருந்தோமானால் நம்ம கேட்காமலே சிலதை கேட்டு கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ போய் கேட்கல எனக்கு தாங்கேன்னு, தேவ மனுஷனே சொல்றாரு இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அப்போ தேவனுக்கு வேண்டி ஏதாவது நம்ம செஞ்சோன்னா தேவன் அடுத்த வார்த்தை சொல்லுவாரு, இவளை நான் விருதா விடக்கூடாது. அவர் யாருக்கும் கடன்காரர் அல்ல. இந்த பகல் வேளையில எலிசா தீர்க்கதரிசிக்கு ஈடா, எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒப்பனையாய் தேவனை வைத்து நாம பேச போகிறோம். அந்த சூனேமியால் ஸ்திரீக்கு ஒப்பனையாய் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த பகல் வேளையில சிந்தித்து பார்க்கணும். அப்போ ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோட பெறுவதற்கேற்ற விசுவாசம் அவளிடத்துல இருந்ததுன்னா அவளிடத்துல நல்ல சில குணாதிசயங்கள் காணப்பட்டது. இப்போ தேவ மனுஷன் சொல்றாரு இவளுக்கு நான் ஏதாவது செய்யணும். அந்த கேயாசி இடத்துல அவளுக்கு என்ன செய்யணும், என்ன குறைன்னு போய் கேட்டுட்டு வான்னு வேலைக்காரன் அனுப்பின போது அவள் சொன்னா, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நல்ல சுகமாய் வாசம் பண்றேன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அப்போ அவளிடத்துல காணப்பட்ட இன்னொரு குணாதிசயம் மனரம்மியம். மனரம்மியம் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். தனக்கு இருக்கிறதுல அவளுக்கு ஒரு மனரம்மியம் இருந்தது, நான் சுகமா தான் இருக்கிறேன். ஆனா அவளிடத்துல ஒரு பெரிய குறை இருந்தது. என்ன தெரியுமா? அவளுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. வசனம் சொல்லுது, புருஷன் பெரிய வயதுள்ளவன், சின்ன வயதுள்ளவர் அல்ல, பெரிய வயதுள்ள புருஷன். அவங்க வாழ்க்கையில இனி குழந்தை இருக்குமான்னு உள்ள எண்ணமே, குழந்தையே இருக்காதுன்னு உள்ள சிச்சுவேஷன் வந்த போதும், அதனாலதான் அந்த வசனத்துல அந்த வார்த்தை தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, பெரிய வயதுள்ளவன். அப்படின்னா குழந்தை பெறுவதற்குரிய சான்ஸ் இல்லாத சூழ்நிலை இருந்த பிறகு கூட அவள் தனக்கு கர்த்தர் கொடுத்ததுல மனரம்யமா இருந்தாள். ஹல்லேலூயா. தேவனிடத்துல தன்னுடைய காரியத்தை அர்ப்பணித்துட்டு பாரத்தை சொல்லிட்டு தேவனுக்கு சித்தமான அவருக்கு ஏற்றது நேரத்தில் எனக்கு சகலமும் கிடைக்கும், அவர் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்பதை அறிந்து தெய்வ சமூகத்தில் மனரம்யம் உள்ளவளா இருந்தாள். ஹல்லேலூயா. இப்போது இவள் இப்படி சொன்ன பிறகும் கேயாசி சொல்றான், கேயாசி அதை அறிஞ்சிருந்தா இங்க பிள்ளை சத்தம் இல்லையே, அப்போ இங்க பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. அதனால புருஷன் பெரிய வயதுள்ளவன், இவளுக்கு குழந்தை இல்லை, நம்ம எதாவது செய்யணும்னா இதை செய்யணும்னு பரிந்து பேசுகிற ஒரு கேயாசி இருந்தார். ஹல்லேலூயா. அப்போது கேயாசின் இடத்துல எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் அவளை கூட்டிட்டு வா. அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்த உடனே வசனம் சொல்லுது, வாசற்படியில நின்றா. ஹல்லேலூயா. தேவ மனுஷன் இருந்த அறைக்குள்ள கூட அவள் துணிகரமா வரல. அவளுடைய பணிவு அதை குறிக்குது, அவளுடைய தாழ்மை அதை குறிக்குது. சகலமும் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் திறமையும் செல்வாக்கும் இருந்த இந்த
ஸ்திரீ தேவ மனுஷன் என்பவர்கள் சாதாரண நபர் அல்ல. இது தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், இது தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட மனுஷன், தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்பதை அறிந்த போது துணிகரம் கொண்டு தீர்க்கதரிசியின் பக்கத்துல வந்து கூட அவ பேசல, வாசற்படியில தீர்க்கதரிசி அழைத்த போது வந்து நின்றாள். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு தாழ்மை இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சூனேமியாண்டத்தில் சொல்லப்பட்ட அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? பணிவு இருக்குதா? மனரமியம் இருக்குதா? ஆவிக்குரிய பார்வை இருக்குதா? தேவ மனுஷர்களை உபசரிக்கிற உபசரிப்பு இருக்குதா? அடுத்து தேவ பிரசன்னத்தை விரும்புகிற வீடாய் நம்முடைய வீடு இருக்குதா? இவைகள் எல்லாம் இருந்தா நம்ம எதை தெய்வ சமூகத்துல இருதயத்துல வாஞ்சிக்கிறோமோ அதை நம்ம கேட்காமலே கர்த்தர் நமக்கு கூப்பிட்டு தருவார். ஹல்லேலூயா. இப்போ இவளுக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். உற்பத்தி காலத்திட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பா என்று எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல ஒரு ஆண் பிள்ளையை இவள் பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பிள்ளை வளர்ந்தான், பெரியவனானான். பிள்ளை இப்போ வளர்ந்தாச்சு. இவர்களுக்கு வயல்கள் நிலங்கள் எல்லாம் இருந்ததுனால இப்போது வயல்ல அறுக்கிற சமயம், அறுப்பறுக்கிற சமயம், வயல்ல அறுக்கிற சமயத்துல இந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனோடு கூட வயலுக்கு போகிறான். ஹல்லேலூயா. எல்லாரும் தெளிவாக கவனிக்கணும். இனி அவளுடைய விசுவாசத்துக்கு அந்த வீரம் தெரியும். இனி தெரியும் இவ்வளவு குணாதிசயம் இருந்த அந்த ஸ்திரீயின் இடத்துல தேவன் பேரில் இருந்த அந்த விசுவாசத்தின் அந்த வீரம் என்ன? ஏன் அப்பா யாரு? நான் கேட்குறவர் யாரு? நான் சேவிக்கிறவர் யாரு? நான் யாரை பார்த்து கூப்பிடுறேன்? அது அவளுக்கு எவ்வளவுக்கு அதிகமாக இருந்தது. விசுவாசம் அவளுக்கு எவ்வளவு பெருகி இருந்தது என்பது இனி அவளுடைய துன்ப நேரத்தில் தெரியும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதும்போது எழுதுவார், விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதிக பொறுமையை உருவாக்கும். நமக்கு விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது பொன்னாக விலையேற பெற்றதாக வெளியே வரும். நமக்கு சோதனை எப்போ வருதோ அப்போதான் விசுவாசத்தின் விலை வெளியில தெரியும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். விசுவாசத்தின் விலை வெளியே தெரியணும்னா சோதனை வரணும். சோதனை இல்லாமல் நம்முடைய விசுவாசம் வெளியே தெரிவது இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சாதா நல்லா நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கும், நல்லா சாப்பிட்றோம், திருப்தியா இருக்கிறோம், போறோம்னா எங்க நமக்கு விசுவாசம் இருக்கும்? எதுக்கு அவரிடத்துல நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும்? விசுவாசம்னா சோதனையில தான் வெளியில தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த சோதனை அவளுக்கு வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. விசுவாச பரீட்சை வந்தது. விசுவாச பரீட்சை விசுவாச தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதியினால வரலாம், கடன் பிரச்சனையினால வரலாம், சமாதான கேடுனால வரலாம், குழப்பங்களினால வரலாம், குடும்பங்களுக்குள்ள வருகிற பிரிவினைகளினால வரலாம். இப்படி பலவிதமான காரியத்தினால விசுவாச பரீட்சை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரும். ஹல்லேலூயா. இந்த விசுவாச பரீட்சை நமக்கு பொறுமையை உண்டாக்கும். தெய்வ சமூகத்தில் அழுவதற்கு நாட்களை தரும். அந்த நாட்கள்ல விசுவாசத்தை இழந்து தேவனை முறுமுறுப்போமானால் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம பின்வாங்கி போவோம். ஹல்லேலூயா. இப்போ அவளுக்கு ஒரு சோதனை வந்தது. தன்னுடைய பிள்ளை ஆசையா வளர்த்து தேவன் மனுஷனிடத்துல அவ சொல்லும்போது சொன்னா, தேவ மனுஷனை அபத்தம் ஒன்றும் எனக்கு சொல்லாதையும், இவ்வளவு வயதான பிறகு என் புருஷனுக்கு இவ்வளவு வயதான பிறகு ஒரு குழந்தைக்கு உள்ள சான்ஸே இல்லை, இதெல்லாம் அபத்தமெல்லாம் என்கிட்ட பேசண்டான்னு சொல்லி பணிவோடு பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போ அந்த பிள்ளை வளர்ந்து அறுப்பறுக்கிறதுக்கு வயலுக்கு போயிருக்கும் போது அப்பாட்ட சொன்னா, அப்பா எனக்கு தலை நோகிறதுன்னு சொன்னா, தலை வலிக்குது. இவ்வளவு சொன்னா தகப்பனுக்கு புரிஞ்சுட்டு, மகன் இப்போ சத்தம் போடுறது வித்தியாசமா இருக்கு, அவனுடைய பிரச்சனை வித்தியாசமா இருக்கு, அவனுடைய அழுகை வித்தியாசமா இருக்கு, அவனுடைய பாடு வித்தியாசமா இருக்கு, இனி நான் இங்கேயே வச்சுட்டு இருந்தா சரியில்லை, இவனுடைய பிரயாசம் மாறணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அனுப்பணும் என்பதை அறிந்த இந்த வயதுள்ள புருஷன் என்ன தெரியுமா செய்தார்? அவருக்கு ஒன்று தெரியும், என் வீட்டில் இருக்கக்கூடிய என் மனைவி விசுவாசத்துல வீரமுள்ள மனைவி. ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்தை விரும்புகிற மனைவி, தேவனுடைய மனுஷர்களை உபசரிப்பதில் நல்ல ஒரு பணிவுள்ள ஸ்திரீ. அதனால இந்த பிள்ளை இப்போ நான் வச்சுட்டு இருந்தா நடக்காதது, என் மனைவியின் இடத்துல அனுப்புனா நடக்கும் என்பதை அறிந்து ஒரு வேலைக்காரனை விட்டு சொன்னா, இந்த பிள்ளைய அவளிடத்துல கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அப்போ அவர் இருந்துதான் அந்த வயலுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. பக்கத்துலனா ஒரு வேளை பக்கத்துல இல்லாம இருக்கலாம், இல்லது அவர் நின்னாதான் அந்த காரியத்தை ஒழுங்கா செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அங்க இருந்திருக்கலாம். அப்ப நிறைய விஷயங்கள் அவருக்கு கவனிக்க வேண்டி இருக்கலாம். எந்த காரியம்னு தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவர் சொன்னார், இப்போ இங்க இருப்பது சரியல்ல, இந்த பிள்ளை என் மனைவியின் இடத்துல நீ கொண்டு போய் விட்டுரு. ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது, அப்பொழுது அவன் வேலைக்காரன் இடத்தில் இவன் தாயின் இடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடு என்றான்.
ஹல்லேலூயா. இப்போ தாயின் இடத்துல பிள்ளை வந்தாச்சு, இந்த சூனேமியாள் ஸ்திரீயின் இடத்துல அந்த பிள்ளை வந்தாச்சு. அவள் என்ன தெரியுமா செய்தா? அவள் தாயின் இடத்துல அந்த பிள்ளை வந்தபோது அவள் அந்த பிள்ளையை மத்தியானம் மட்டும் அவள் மடியில் வைத்திருந்தாள். ஹல்லேலூயா. தன் மடியிலேயே வைத்து ஜெபித்திருப்பா. ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்கும்னு கேட்டிருப்பா. விசுவாசத்தோடு பிள்ளைக்காக அழுதிருப்பா. தேவனிடத்தில் அழுதிருப்பா. தன்னுடைய விசுவாச காரியங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தால். காரணம், இப்போ எலிசா தீர்க்கதரிசி வீட்டில் இல்லை, மேல் வீட்டில் இல்லை. இருந்திருந்தா உடனே தீர்க்கதரிசியை கூப்பிட்டுருப்பா. தீர்க்கதரிசி போயிருப்பதோ கர்மேலுக்கு. ஹல்லேலூயா. இப்போ அவளுடைய மடியில் ஒரு சோதனை, வாழ்க்கையில் ஒரு சோதனை. இப்போ அந்த பிள்ளை என்ன செஞ்சுட்டு மத்தியானம் மட்டும் இருந்து செத்து போயிட்டு. ஹல்லேலூயா. செத்து போயிற்று. ஏன்? சூனேமியாள் தேவனுக்கு பயப்படுகிறவள் தானே, சூனேமியாள் தேவ மனுஷர்களை நேசிக்கிறவள் தானே, பணி உள்ளவள் தானே, உபசரிக்கிறவள் தானே, அன்புள்ளவள் தானே. ஏன் அவளுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சோதனை வரணும்? அவள் செய்த பாவத்தினாலா? இல்லை, தேவன் அவளுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிற நேரமாய் அது காணப்பட்டது. ஹல்லேலூயா. அது பாவத்தினால வந்ததில்லை. அவளுக்கு தெரியும், என் வாழ்க்கை தேவ பார்வையில் நேராக போயிட்டு இருக்கும்போது, நான் தேவனுடைய பிள்ளையா கரெக்டாக இருக்கும்போது, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வந்தாலும் இதயம் உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவர் தான் நான் சேவிக்கிற தேவன் என்பதை இந்த சூனேமியால் அறிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. இப்போ பிள்ளை செத்து போயிடுச்சு. செத்து போன பிள்ளையை அடுத்து மடியில் வைத்திருந்தாள்னு எழுதலை, அடக்கம் பண்ணுவதற்கு புருஷனை அழைத்தாள்னு எழுதலை, மற்றவர்கள் எல்லாரையும் ஊரையெல்லாம் கூட்டு சேர்த்து அடக்கம் பண்ணுவோன்னு சொன்னான்னு எழுதலை. இப்போது அவளுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிற இந்த நேரத்தில் அவள் ஒரு காரியத்தை செய்தாள். தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி சொல்றா, எனக்கு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனும் வேணும். ஏன்னா இப்போது என் பிள்ளை செத்து போயிட்டான், நம்ம பிள்ளை செத்து போயிட்டான், அதனால அனுப்புன்னு சொல்லலை. சொன்னா அவர் சொல்லுவார், ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கை முடிஞ்சுதான். ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுள்ள புருஷனா இருந்தா அடக்க காரியங்களுக்குள்ள காரியங்களை ஆயத்தப்படுத்துவார், மற்ற காரியங்களை ஏதாவது செய்வார், அல்லது அவங்கள திட்டுவார். ஏன் நீ மருத்துவத்துக்கு போயிருக்கலாமே, வேற காரியங்களுக்கு செஞ்சிருக்கலாமே, ஏன் நீ இப்படி இருந்தா? அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற புருஷனாக இருந்திருப்பார். ஆனா இவன் புருஷனிடத்துல, வயல்ல நிற்கிற புருஷனிடத்துல தன் பிள்ளை செத்து போனதை கூட சொல்லலை. அவள் சொல்றா, ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரனையும் மாத்திரம் அனுப்பும். இப்போது அந்த புருஷன் கேட்கிறாரு, இன்னைக்கு அமாவாசை இல்லையே, இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையே. ஓய்வு நாள்னா தேவாலயத்துக்கு போவாங்க, அமாவாசை நாளும் தேவாலயத்துக்கு போவாங்க அந்த நாட்கள்ல. அப்போ இன்னைக்கு எதுக்கு இவ இப்படி கழுதையும் வேலைக்காரனையும் கேட்கிறாள் அப்படி சொல்லி அவளிடத்துல கேட்டு அனுப்பும்போது அவள் கேட்க சொன்னான். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், எனக்கு இப்போ போக வேண்டியது இருக்கிறதுன்னு சொன்னா. ஹல்லேலூயா. அப்போ கூட நம்ம மகை மரித்துட்டான், கத்த தந்த பிள்ளை செத்துட்டு, அதனால நான் இதை உயிரோடு எழுப்புறதுக்கு பிரயாசப்படுறேன்னு சொல்லலை. அவளுடைய விசுவாசத்துக்கு தடையாய் நிற்கிற ஒரு தடை கூட எழும்பாதபடிக்கு தன்னுடைய விசுவாசத்தை தனக்குள்ளே பத்திரப்படுத்தி கொண்டு தான் சேவிக்கிற தெய்வத்தை நோக்கி தன்னுடைய நடைபயணத்தை மேற்கொண்டாள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் அநேக சோதனைகளும் தீங்குகளும் பாடுகளும் வந்து நம்முடைய பிரச்சனைகள் கூடி அநேக சோதனைக்குள்ள சிக்கும் போது உலக பிரகாரமானவங்க சொல்லுவாங்க, குடும்பத்தார்கள் சொல்லுவாங்க, இப்படி இல்லை, இப்படி இருக்காத, இப்படி இருக்காத, இப்படி இருந்தா கஷ்டம், இப்படியே நாளை நீட்டாதீங்க, எத்தனை நாள் விசுவாசத்தில் இருக்க முடியும், இப்படியெல்லாம் பேசும்போது இந்த வார்த்தைகளுக்கு என் செவி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூனேமியால் தன்னுடைய புருஷனிடத்துல கூட தன்னுடைய பிள்ளை செத்து போனதை அறிவிக்காதபடி, எல்லாம் சரிதான், எனக்கு இப்போ தேவ மனுஷனை, எனக்கு இப்போ தேவனிடத்துல போனோம், தேவ மனுஷனை பார்க்க போனோன்னு மாத்திரம் சொல்லிவிட்டு தன்னுடைய காரியத்தை அறிவிக்காதிருந்தாள். ஹல்லேலூயா. அப்ப விசுவாச ஓட்டத்துல தடுக்கிறதற்கு வருகிற மனுஷ வார்த்தையா இருக்கலாம், மற்ற காரியமா இருக்கலாம், ஏதாவது உலக பிரகாரமான காரியமா இருக்கலாம், அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத புருஷன் இடத்துல போய் விசுவாச காரியத்தை குறித்து பேசினால் அவர்கள் அற்பமா பேசுவார்கள், விசுவாசத்தை நழுவ பண்ணுவார்கள். விசுவாசம் இல்லாத குடும்ப நபர்களிடத்துல போய் விசுவாசத்துக்கு ஏதுவான காரியத்தை பேசினா அவர்கள் அதற்கு இடரெல்லாம் பேசுவார்கள், விசுவாசத்தை நழுவ பண்ணுவார்கள். நமக்கு விசுவாசத்தை ஆரம்பித்த கர்த்தரிடத்துல சோதனை காலத்திலும் எந்த மனுஷனுடைய வார்த்தையும் பேசாதபடிக்கு, எனக்கு தந்தவர், என்னை உயர்த்தினவர், என்னை அழைத்தவர், என்னை இதுவரை கொண்டு வந்தவர், நான் கேட்காமலே இந்த நன்மையை தந்தவர், தீமைக்காய் தரமாட்டார், நன்மைக்காய் தருவார்னு விசுவாசித்தோமானால் அந்த தீமை நன்மையாய் மாறும்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ அவள் ஒன்றை புரிந்து கொண்டா, இப்படி இருக்கிறதெல்லாம் சரிதான், புருஷனிடத்துல சொன்னா அவ்வளவுதான், வேண்டாம், விசுவாசத்துக்கு ஒரு தடை வந்துடும், ஏதாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லிடுவார், அதனால அவரையும் வேதனைப்படுத்தண்டா, நம்ம காரியத்தை, நமக்கு பிள்ளையை தந்த கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போன்னு நேர கழுதையில சேனம் வைத்தா. பக்கத்துல வந்து அந்த வேலைக்காரன்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா, அது யோசிக்க வைத்தது. நான் உன்னிட்ட இந்த இடத்துல நிப்பாட்டுன்னு சொன்னால் ஒழிய நீ ஒரு இடத்துலையும் இந்த கழுதையை நிப்பாட்டக்கூடாது. காலையிலோயா. விசுவாச ஓட்டத்துல நமக்கு ஒரு நல்ல தீர்மானம் வேணும். நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கு ஏது மனுஷர்களுக்கும் தடையாக, ஏது மனுஷர்களும் நமக்கு தடையா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஆரம்பித்தவர் அவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் அவர், அவரை நோக்கி நம்ம ஓடணும். இந்த கழுதையை சேனம் வைத்து போன அந்த வேலைக்காரன் இடத்துல நீ யாரிடத்துல பேசுவதற்கு கழுதையை நிப்பாட்டக்கூடாது. உன்னை அறிந்தவங்க யாராவது எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்றதுக்கு நிப்பாட்டக்கூடாது. போற வழியில 1000 பேர் கேட்பாங்க, எல்லா காரியத்தையும் கேட்பாங்க, கேட்டுட்டு சொல்லுவாங்க, அப்படியா செத்து போயிட்டா, அப்ப என்ன பண்ணலான்னு ஊரெல்லாம் பரப்புவாங்க, எல்லாரிடத்திலும் சொல்லுவாங்க. அடுத்து இது பெரிய காரியமா மாறிடும், என் பிள்ளை சாகிற பிள்ளையில இது எழும்புகிற பிள்ளைன்னு அவள் விசுவாசித்து சைலண்டா அதை கீப் பண்ணா. போற இடத்துல யார்கிட்டையும் சொல்லல. அவளுக்கு ஒரே நான் கர்மேலுக்கு போகணும், தேவ மனுஷனை பார்க்கணும், நான் கர்மேலுக்கு போகணும், தேவ மனுஷனை பார்க்கணும். என் வீட்டுக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் உண்டது இருந்தாரானால், என் வீட்டுக்குள்ள அந்த தேவ மனுஷன் வந்து இருந்தாரானால், என் வீட்டுக்குள்ள அந்த தேவ ஜப சத்தமும் துணி சத்தமும் கேட்டது உண்டானால், என் வீட்டில் கர்த்தர் தருகிற நன்மை அது சாக கொடுக்கிற நன்மை அல்ல, அது பிழைப்பதற்குரிய நன்மை என்பதை அவள் விசுவாசித்தாள். அவளுடைய எண்ணத்தை சிதறடிப்பதற்கு எந்த மனுஷனுக்கு அவள் இடம் கொடுக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்கலாம், வேலைக்காரனே யாரிடத்துல நிற்க கூடாது, கழுதையை ஸ்டாப் பண்ண கூடாது, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் யார் நிப்பாட்டினாலும் நீ நிற்க கூடாது, நான் சொன்னால் ஒழிய நீ நிப்பாட்ட கூடாதுன்னு, விசுவாசத்துக்கு தடையா எழும்புகிற உலக காரியம் ஏதாவது எழும்பக்கூடாதுன்னு எல்லாவற்றையும் தூர ஒதுக்கிவிட்டு தன்னுடைய முழு குறிக்கோள், என் பிள்ளை உயிரோடு எழும்ப போகுது, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளை மறுபடியும் பிழைக்க போகுது, என்னுடைய வாழ்க்கையில சலனமற்ற செத்து கிடக்கிற இந்த சோதனையின் காலம் முடிவடைய போகிறது என்பதை விசுவாசித்து நேர கர்மேலுக்கு நேராக ஓடினாள். ஹல்லேலூயா. நான் கர்மேலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள என் பிள்ளை எழும்ப சான்ஸ் இருக்கு. வீட்டில் அநேக அறைகள் இருந்தோம், அதெல்லாம் அவன் செலக்ட் பண்ணல. தேவ மனுஷன் இருந்த கட்டிலில் போய் படுக்க வச்சுட்டான். இந்த கட்டிலில் கூட தெய்வ பிரசன்னம் இருக்குது, இந்த ரூமில் தெய்வ பிரசன்னம் இருக்கு. நல்லா புரியணும், ஜெபிக்கிறோம் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ பிரசன்னம் உண்டு, இரவும் பகலும் அழுகிறோம் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வ பிரசன்னம் உண்டு. ஆனா வீட்டுக்குள்ளே இருந்தா உயிரோட எழும்ப வேண்டியது எழும்பாது, வர வேண்டிய தெய்வ சமூகத்தில் வரணும். கர்மேலுக்கு கிரயம் கொடுத்து வந்தாதான் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். கர்மேலுக்கு வந்தா, கர்மேலுக்கு வருவதற்கு முன்ன நடந்தது என்ன தெரியுமா? தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை வர கண்டான். ஹல்லேலூயா. நீங்க அங்கே இருந்து வரும்போதே, வீட்டில இருந்து இறங்கி பிரயாணம் வைத்து வரும்போதே தேவன் உங்களை பார்க்கிறவரா இருக்கிறான். ஆகார் எப்படி தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே இறங்கி போகும்போதே பெயர் சபாவின் வனாந்தரத்தில் பேசுகிற கர்த்தர் காத்திருந்தாரோ, அதே போல உன்னோடு பேசுவதற்கு வீட்டில இருந்து இறங்கி வரும்போது உன்னுடைய சிந்தனை எது இருக்கிறது, உன்னுடைய சூழ்நிலை எது இருக்குது, உன்னுடைய வேதனை எது இருக்கிறது என்பதை தூரத்தில் பார்க்கிற ஒரு தகப்பன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். வசனம் சொல்லுது, தூரத்திலே வர கண்டு. ஹல்லேலூயா. தூரத்தில் வர கண்டா. முதலாவது, நீங்க வீட்டில இருந்து இறங்கி வரும்போதே பரிசுத்தராகிய கர்த்தர் உங்களை தூரத்தில் இருந்து பார்க்கிறார். என் பிள்ளை இறங்கி வருது, என் பிள்ளை கர்மேலில் என்ன பார்க்க வருது. தீர்க்கதரிசியாகிய கேயாசி, வேலைக்காரனாகிய கேயாசியை தீர்க்கதரிசி அனுப்புகிறான். போய் கேளு, ஓடிப்போம் பிரயாசப்பட்டு வர்றா, கழுதையில் தூரத்திலே வர்றா. அவன் நல்லா இருக்கிறாளா கேளு, புருஷன் நல்லா இருக்கிறாரா கேளு, பிள்ளை நல்லா இருக்குதா கேளு. எவ்வளவு கரிசனை உள்ள ஆண்டவர் பாருங்க. தேவன் சாதா தெய்வம் அல்ல. நீங்க இறங்கி தூரத்தில் வரும்போதே உங்களை பார்த்து தன்னுடைய தூதர்களை அனுப்பி, உங்களுக்கு பணிவிடைக்காரர்களாகிய தம்முடைய தூதர்களை, தேவனுக்கு பணிவிடைக்காரர்களாக இருக்கிற தூதர்களை அனுப்பி உங்களை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து உங்களை நலம் விசாரித்து தேவனுடைய வீட்டில் கொண்டு வருகிறவர் தேவன். நீங்க ஏதோ வருகிறோம் போறேன் இல்லை, நீங்க அடிக்கடி சொல்றீங்களே வீட்டில இருந்து யோசிச்சுட்டு வர்றது, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு போனவன் அந்த சமாதானம் வருது, அந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது. இதுக்கு காரணம், நீ வீட்டில இருந்து வரும்போதே தூரத்துல இருந்து பார்க்கிற ஒரு தகப்பன் உண்டு, தூரத்துல இருந்து சூழ்நிலையை பார்க்கிற ஒரு தகப்பன் உண்டு, தூரத்துல இருந்து என் பிள்ளை வருகிற
இருக்கிறதேன்னு பார்க்கிற தகப்பன் உண்டு. தன்னுடைய ஊழியக்காரர்களை காற்றாகவும் தன்னுடைய தூதர்களை பணிவிடைக்காரர்களாகவும் வைத்திருக்கிற தேவன் தன்னுடைய பணிவிடைக்காரனாகிய கேயாசியை எலிசா அனுப்பினது போல தூதர்களோடு நல்ல விசாரித்து தேவனுடைய வீட்டுக்குள்ள அவனை கொண்டு வருகிறவர். இப்போது எலிசா தீர்க்கதரிசி இடத்துல அவள் இந்த கேயாசியை ஒரு பொருட்டா என்னல சுகந்தான்னு சொன்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொன்னா, அவளுக்கு ஒரே கர்மேல்ல தேவனுடைய பாதத்தை பிடிக்கணும். கேயாசியுடைய பாதத்தை நான் பிடிக்க வரல, தூதனிடத்துல இருந்து வரக்கூடிய நன்மையை அனுபவிக்க நான் வரல, பயங்கரமும் பராக்கிரமும் உள்ள தேவனிடத்துல இருந்து அனுபவிக்க வேண்டிய நன்மையை அனுபவிக்க வந்திருக்கிறேன். அவருடைய பாதத்தை நான் பிடிக்கணும். கேயாசின் இடத்துல தன்னுடைய காரியத்தை சொல்லல, கேயாசின் இடத்துல சுகந்தான்னு சொல்லிட்டு நேர கர்மேலுக்கு வந்தா, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். ஹல்லேலூயா. அவருடைய காலை பிடிச்சிட்டா, காலில் விழுந்துட்டா. தெய்வ பர்வதமாகிய கர்மேல் சாதாரண இடமல்ல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லுகிற அவருடைய பாதப்படியில வந்திருக்கும் போது, சீயோனில உலாவி கிரியை செய்கிற கர்த்தருடைய நகரத்துல வந்திருக்கும் போது, சீயோன் மகாராஜாவின் நகரமா இருக்கும் போது பாதப்படியில வந்திருக்கிற நம்ம அவருடைய பாதத்தை விடாமல் பிடிக்கணும். அப்பா, நீர் அல்லாமல் எனக்கு தஞ்சம் இல்லை, நீர் அல்லாமல் எனக்கு விடுதலை இல்லை, உண்மை இல்லாமல் என் வீட்டுக்குள்ள செத்து கிடக்கிற அந்த விஷயத்துல மாற்றம் இல்லை, நீர் தான் கிரியை செய்யணும், நீர் தான் இறங்கி வரணும். கேயாசி எனக்கு ஒரு விஷயம் அல்ல, மற்றவர்கள் எனக்கு ஒரு விஷயம் அல்ல, நீர் இறங்கி வரணும். பாதத்தை பிடித்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதத்தை பிடிச்சா. கேயாசி தடுத்தான். தேவனுடைய மனுஷன் அல்லவா, பெரிய ஆளு. ஒரு நாள் தனக்கு குறைவு இருந்த போது நல்லா தியானிக்கணும். குறைவை சொல்றதுக்கு துணிகரம் கொண்டு வீட்டுக்குள்ள வரல. அப்படி தீர்க்கதரிசி கூப்பிட்டு விட்ட போது துணிகரம் கொண்டு அவரிடத்துல வந்து ஒன்றும் நிற்கல. வாசற்படியில பணிவோடு இருந்தா எல்லாம் இருக்கும்போது அந்த பிள்ளை இல்லை, பிள்ளையுடைய வார்த்தையை கேட்பதற்கு உனக்கு பிள்ளை கிடைக்க போகுதுன்னு சொல்றதுக்கு தீர்க்கதரிசி அனுப்பின போது பணிவோடு வாசற்படியில நின்னவா. இப்ப சோதனை கூடும்போது, விசுவாசத்தின் பரீட்சை ஆரம்பிக்கும் போது, இனி நான் வாசற்படியில என்ன சரியாகாது, தீர்க்கதரிசிக்கு காலை பிடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்மேல் என்கிற தெய்வ பர்வதத்துல வந்து நிற்க வேண்டிய அலங்கார வாசல்ல வெளிப்புறமா வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகிற விசுவாசியா இருந்தா செத்து கிடக்கிறது உயிரோட எழும்பாது. பிடிக்க வேண்டியவருடைய காலை பிடிக்க இன்னும் முன்னோக்கி வந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், அடுத்த ஸ்டெப். மோசே எப்படி தேவ பர்வதம் மட்டும் போவதற்கு தன்னை பரிசுத்தப்படுத்தினாரோ, அந்த முச்செடியை கிட்ட போய் பார்ப்பதற்கு தன்னை பரிசுத்தப்படுத்தினாரோ, இதை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற நிலைமையை விட்டு, வாசற்படியின் நிலைமையை விட்டு, வெளியரங்கமான வெளிக்காரியங்களை விட்டு, வெளியரங்கமா வந்தோ போனோம்ல நிலைமை விட்டு காலை இறுக பிடித்தோமான சிலதை பெற்றுக்கொள்வோம். எல்லாருக்கும் காலை பிடிக்க முடியாது. தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகளை காலை பிடிக்கலாம். அப்பாவை மிகவும் நேசிக்கிற பிள்ளைக்கு அப்பாவுடைய காலை பிடிக்கலாம். காலை பிடிக்கிறது வேற, வாசற்படியில நிக்கிறது வேற. காலை பிடிக்கிற அனுபவத்துல இருக்கிறோமோ, இல்லாட்ட வாசற்படியில நின்று அப்பான்னு சொல்லிட்டு போகிற அனுபவத்துல நிற்கிறோமோ. சிலதெல்லாம் உடனே நடக்கணும்னா, சில சரித்திர மாற்றம் குடும்பத்துல நடக்கணும்னா, சில பொல்லாத கிரியைகள் நிர்மூலமாகணும்னா, சில செத்து கிடக்கிற அவைய மறுபடியும் எழுப்பணும்னா காலை இறுக பிடிக்கணும், காலை இறுக பிடிக்கணும், அவருடைய பாதத்தை இறுக பிடிக்கணும். கேயாசி ஒரு விஷயம் அல்ல, மற்றவர்கள் ஒரு விஷயம் அல்ல, என்னை வேடிக்கை பார்க்கிற அடுத்தவர்கள் ஒரு விஷயம் அல்ல, என்னை குறித்து பரிகாசம் பண்ணிக்கிறவர்கள் விஷயம் அல்ல. நான் அப்பாவுடைய காலை இறுக பிடிப்பேன். ஹல்லேலூயா. காலை இறுக பிடித்தான், காலை இறுக பிடித்தான். கேயாசி தடுத்தான். இல்லை இல்லை இல்லை, பரிசுத்தவான் பெரிய மனுஷன் காலை பிடிக்காது, இல்லை எனக்கு அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். இப்போ தடுத்த கேயாசியை பார்த்து எலிசா சொன்னா, தடுக்காத தடுக்காத, என்னைக்கு வர்றது மாதிரி அவன் வரல. வசனம் சொல்லுது, அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது. அதிக விசுவாச சோதனையில பரீட்சிக்கப்பட்ட அவ இப்ப துக்கத்தோடு வந்திருக்கா. நீ தடுக்காத. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், ஜெப வாழ்வில் கர்மேலாகிய தெய்வ பர்வதத்துல பலவிதமான பாரத்தையும் பிரயாசத்தையும் தூக்கி வீட்டுல ஒரு ஓரத்துல போட்டு விட்டு, அபிஷேகம் தெய்வ பிரசனம் நிறைந்த வீட்டுல ஒரு ஓரத்துல ஒதுக்கி வைத்து விட்டு, கர்மேலுக்கு வரணும்னு சொல்லி அப்பா உலாவிகிற இடத்துல வந்திருந்துச்சு. அவரை காலை பிடிக்கிற ஒன்னை யாரு தடுத்தாலும் கர்த்தர் தடுப்பார். ஹல்லேலூயா. அவருடைய காலை பிடிக்கிற ஒன்னை யாரு தடுத்தாலும் கர்த்தர் தடுப்பார். அவருடைய காலை பிடித்து அழுகிற ஒன்னை யாரு பரியாசம் பண்ணினாலும் அவர்களோடு கர்த்தர் பேசுவார். அவருடைய காலை பிடித்து புலம்பிக்கிற ஒன்னை யார் தடுத்தாலும் கர்த்தர் தடுப்பார். கேயாசின் இடத்துல சொன்னார், தடுக்காதே, இப்போது அவள் துக்கமா இருக்கிறாள். அந்த துக்கம் மாறணும்னா காலை இறுக பிடிக்கணும். அவள் இப்போது துக்கமா இருக்கிறாள், அவள் இப்போது துக்கமா இருக்கிறாள். தூரத்துல வரும்போது நான் பார்த்துட்டேன், அவள் இப்போது துக்கமா இருக்கிறாள். நீ தடுக்காதே. ஹல்லேலூயா. தடுக்க விடலைங்க. துக்கமா இருக்கிறான்னு சொன்ன உடனே இப்போது
கேயாசி அனுப்புறாரு. எலிசா தீர்க்கதரிசி, நீ போய் அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பு, இந்த தடியிலையும் அபிஷேகம் இருக்கு, என் கரத்தில் இருக்கிற இந்த தடியில் அபிஷேகம் இருக்கு. மோசேயின் இடத்துல எப்படி கர்த்தர் ஒரு கோலை கொடுத்து பார்வோன் இடத்துல இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு விட்டாரோ, அதே போல எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த தடியை போய் பிள்ளையுடைய மேல வைத்தா அது எழும்பும், இதுலயும் அந்த அபிஷேகம் இருக்கு. அவ சொன்னா, இல்ல தேவனுடைய மனுஷனே, நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன், உம்மை விடுகிறதில்லை என்று நான் என் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொன்னா. ஹல்லேலூயா. எனக்கு கேயாசி இந்த விஷயத்துல இறங்கடா, நீர் வரணும் என் வீட்டுக்குள்ள, நீர் வரணும் என் குடும்பத்துக்குள்ள, செத்து கிடக்கிற இந்த விஷயத்துல இந்த உயிர் வரணும்னா கேயாசி வந்தா முடியாது, நீர் இறங்கி வந்தாதான் முடியும், நீர் இறங்கி வந்தாதான் மாற்ற முடியும். ஜீவனை கொடுத்த நீர் இறங்கி வந்தாதான் ஜீவன் மறுபடி வரும். நாசியில சுவாசத்தை வைத்த நீர் இறங்கி வந்தாதான் ஜீவன் மறுபடியும் வரும். எல்லா விஷயத்தையும் தூதர்களை அனுப்பி செய்வதை பார்க்கலாம், சிலதுக்கெல்லாம் நீர் இறங்கணும். என் விஷயத்துல நீர் இறங்கும் போது அது சம்பூர்ணமாகும். கேயாசி தடி எடுத்துட்டு புறப்பட்டான். தடி எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தேவனுடைய மனுஷன் சொன்னது போல தடியை பிள்ளையுடைய முகத்தின் மேல வைத்தான். வசனம் சொல்லுது, எவ்வளவு வெளிப்பாடு உள்ள ஸ்திரீ. வசனம் சொல்லுது, ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. அதனால் அவன் திரும்ப வந்தான். அது இவளுக்கு முதலே தெரியும், இந்த விஷயத்துல கேயாசி வந்தா நடக்காது, இந்த விஷயத்துல தூதன் இறங்கினா மாத்திரம் போதாது, அவருடைய பணிவிடக்காரர்கள் வந்தா போதாது, அவர் வரணும், நீர் வரணும். எப்படி இயேசுவின் இடத்துல மார்த்தாலும் மடியாலும் நீர் இங்க இருந்தா என் சகோதரன் மறித்து இருக்க மாட்டார், நீர் வரணும். நாசியில சுவாசத்தை தந்தவர் வந்தாதான், நாசியில மறுபடியும் சுவாசத்தை எடுப்பதற்கும் வைப்பதற்கும் அதிகாரம் உள்ளவர் வந்தாதான் சிலதெல்லாம் உயிர் பெறும், உயிர் பெறும், உயிர் பெறும். இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில விஷயங்களில் தகப்பனாகிய பரம தகப்பன் வீட்டுக்குள்ள இறங்க போகிறார். சிலதெல்லாம் அவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தெய்வ சமூகத்தை நோக்கி கர்மேலுக்குள்ள வந்து பாதத்தை இறுக பிடித்து வழியில யார் பேசினாலும் பேசாம ஓடி வருகிற தெய்வ பிள்ளையே, வாரமும் நோக்கமும் என் தெய்வ சமூகம் அவரிடத்துல காரியத்தை சொல்லிவிட்டு வரணும்னு கடந்து வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்து இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்காக தூதர்களை அனுப்புவதோடு விட்டு விடாமல் நான் இறங்கி உன்னோடு கூட வருவேன், உன் வீட்டுக்குள்ள வருவேன், நான் கிரியை நடப்பிப்பேன். இப்போ அவன் திரும்பி வருகிறான். எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு பின் வந்தான். ஹல்லேலூயா. எழும்புனார். இனி இவன் என்ன விட மாட்டா, காலை பிடிச்சிட்டான், உறுதியா பிடிச்சிட்டான். வாழ்க்கையும் அதற்கேற்ற பரிசுத்தம் இருக்கு, ஜீவியமும் அதற்கேற்ற விதத்துல இருக்கு, விசுவாசமும் அவளிடத்துல இருக்கு. இனி நான் உட்கார்ந்தா போதாது, எழுந்தருளினா சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தகப்பன் சிலவருக்கா எழுந்தருளுவார். காலை இறுக பிடிச்சு ஜீவியத்துல பரிசுத்தத்தை வைத்துட்டு பல உலக பிரகாரமான காரியத்தை தூக்கி தூர போட்டுட்டு பாரத்தை எல்லாம் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு தெய்வ சமூகமாகிய கர்மேலே நோக்கமா வச்சுட்டு வந்திருந்து பிடிக்கிற தெய்வ பிள்ளைக்காய் நீங்க இங்க இருந்து தெய்வ சமூகத்துல இருந்து உங்க காரியத்தை சொல்லிட்டு இறங்கி வீட்டுக்கு போகும்போது உங்களோடு கூட வர்றது பக்கத்துல உள்ள சக விசுவாசி அல்ல, உங்களோட கூட வர்றது சபையில் உள்ள ஊழியக்காரர் அல்ல, உங்களோடு கூட வர்றது உங்க புருஷன் அல்ல, உங்களோட கூட வர்றது உங்க பிள்ளை அல்ல, கர்மேலில் இருக்கிற தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் உன்னோடு கூட வருவார். என் பிள்ளைக்கு பிறகால நான் போவேன், தடைகளை மாற்றுவேன், செத்து கிடக்கிறதை எழுப்புவேன், என்னால அது முடியும் என்று சர்வ அதிகாரமும் உள்ளவர் உனக்கா எழுப்பி புறப்பட்டு உன்னோடு கூட வருவார். அந்த பிள்ளை என்னிடத்துல போய் பார்த்து செத்த பிள்ளைய பார்த்த உடனே தீர்க்கதரிசி கிட்ட போய் பிள்ளையினுடைய வாய் தன் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக படுத்து கொண்டான். பிள்ளையினுடைய உடல் அனல் கொண்டது. இந்த பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறான், சிலதெல்லாம் அனல் இல்லாமல் கிட்டக்கிற சில சரீர உறுப்புகள் அவயங்கள், அனல் இல்லாமல் கிட்டக்கிற சில குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், அனல் இல்லாமல் கிட்டக்கிற சில குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் அனல் கொள்ள போகிறது. தேவன் உன்னோடு கூட நீ சபையிலிருந்து இறங்கி போகும்போது கூட வரும்போது வீட்டுக்குள்ள வந்து அவருடைய கால் படும்போது சிலது அனல் கொள்ளும், சிலது அனல் கொள்ளும், சிலது அனல் கொள்ளும், சில செத்து கிடக்கிறது அனல் கொள்ளும், சிலதெல்லாம் அனல் கொண்டு எழும்பும். அனல் கொண்டது. அடுத்த வசனம் சொல்லுது, சூடு வந்தாச்சு, விஷயத்துல மாற்றத்துக்கு ஆரம்பம் வந்தாச்சு, விஷயத்துல கொஞ்சம் சேஞ்ச் உண்டாகியாச்சு, கீழ்ப்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மாற்றம் ஆரம்பிச்சாச்சு, வாழ்க்கையில சரீரத்துல இருக்கிற உறுப்பின் அவயங்களில் ஒரு மாற்றம் கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆரம்பத்தை துவக்கிறதும் அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்ததுனாலதான். இன்றைக்கு வரையிலும் ஜீவனோடு இருப்பதற்கு ஆரம்பத்தை குறித்து சிலதுல சலனத்தை உண்டாக்கினார்னா இனி உங்களை முழுமையாய் சம்பூர்ணமாய் நடத்த அவருக்கு முடியாதோ? அவருக்கு முடியும். இப்போ அவர் சும்மா போகல, அனல் கொண்டுட்டு
மாட்டேன்னு எழுந்த அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப போய் கிட்ட படுத்துக் கொண்டார். வீடு முழுவதும் உலாவ ஆரம்பித்தார். அறை வீட்டுக்குள்ள உலாவ ஆரம்பித்தார். தெய்வ பிரசன்னத்தினால நடக்க ஆரம்பித்தார். உன் வீட்டுக்குள்ள வருகிற தெய்வம் சும்மா உட்கார்ந்துச்சு காரியத்தை மாத்திரம் நிறைவேற்றிட்டு போகிறவர் அல்ல, உலாவ ஆரம்பிப்பார். எந்தெந்த வேண்டுதல் எல்லாம் முடங்கி கிடக்குது சிலதை எழுப்பி விடுவதற்கு உலாவ ஆரம்பித்து செத்து கிடந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி ஸ்திரீயின் இடத்துல கொடுத்தாள். இந்த பகல் வேளையில பரிசுத்த வேதாகமம் சொல்லுது, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். சூனேமியாளுடைய விசுவாசம் சாக கொடுத்த தன்னுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பினதானால் இந்த வார்த்தையை கேட்கிற உன்னுடைய விசுவாசம் உன் குடும்பத்தில் சலனமற்று செத்து கிடக்கிற, ஒரு அசைவம் இல்லாமல் கிடைக்கிற, ஒரு மாற்றமும் இல்லாமல் கிடைக்கிற சிலவற்றை உயிரோடு எழுப்புவதற்கு உன்னோடு கூட புறப்படுகிற ஒரு கர்த்தர் சிங்காசனத்தை விட்டு எழுந்தருளுகிறார். எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்துக்கு முன்ன முழங்காற்படியிடலாம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்துக்கு முன்ன முழங்காற்படியிட்டு, எல்லா தெய்வ பிள்ளைகளும் தெய்வ சமூகத்துக்கு முன்ன முழங்காற்படியிட்டு சில காரியங்களை ஜெபித்து ஜெபித்து வீட்டில் இந்த அழுது 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 தெய்வ பிரசனம் நிறைந்த இடத்துல ஒதுக்கி வைத்து விட்டு, எனக்கு இந்த சூழ்நிலை ஒரு பெருசல்ல பெருசல்ல இதெல்லாம் சுமந்துட்டு நான் தெய்வ பிரசனத்துக்கு போகிறத பார்க்கலாம் ஒதுக்கி வைத்து விட்டு கூப்பிட வேண்டியவரை கூப்பிட்டுட்டு என் வீட்டுக்குள்ள வந்தா எழும்ப வேண்டியது தானா எழும்பும், அசைய வேண்டியது தானாய் அசையும். பாரத்தை சுமக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ சுமந்துட்டு நடக்கிறத பார்க்கலாம் ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. தேவன் மேல பாரத்தை வைத்து விட்டு கர்மேலில் அவரை கூட்டிட்டு போவதற்கு, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பதற்கு வந்து போகும்போது அவரை அழைத்து சென்றாயானால் உன் வீட்டுக்குள்ள சலனமற்று கிடக்கிறது, உன் வீட்டுக்குள்ள அசையாம கிடக்கிறது, உன் வீட்டுக்குள்ள கடன்ல முங்கி கிடக்கிற தரித்திரம், உன் வீட்டுல இருக்கிற சூழ்நிலை அசையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்கள் எங்களோடு ஆராதிக்க விரும்பினால் ஒவ்வொரு ஞாயிறும் முதலாவது ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, இரண்டாவது ஆராதனை 9:30 மணி முதல் 12 மணி வரை, மூன்றாவது ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறுகிறது. எங்கள் முகவரி: நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், பாஸ்டர் ஒய் ஸ்டான்லி, பெத்தேல் பிளெஸிங் சர்ச், அழகிய மண்டபம் ஜங்ஷன். பின்கோட் 629167. தொலைபேசி எண் 0465124950. அலைபேசி எண் 9442450437.